My dear students, welcome back to my videos. Today we will be seeing about methods of pricing material issues. Okay, there are three methods. The three method is cost price method, derived from cost price, or we call it as average price method. Third one is notional price method. So I think this particular lecture will be useful for both Tamil students and English students. So I'll be putting it in both Tamil and English. Okay, bilingual. Fine. So methods of pricing material issues. என்ன அப்படின்னா ஓகே மெத்தட்ஸ் ஆஃப் பிரைசிங் மெட்டீரியல் இஷ்யூஸ்னா மூலப்பொருள் விலை நிர்ணயம் முறைகள். ஓகேங்களா? அப்போ மூலப்பொருள் விலை நிர்ணய முறைகள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டோர் இல்லைன்னா ஒரு வேர் ஹவுஸ் அல்லது குடோன். ஓகே, இப்போ இதுக்கு நீங்க இன்சார்ஜா இருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது வந்து இன்வென்ட்ரி, அது இருக்கிற இன்வென்ட்ரியை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஓகே, இமேஜின் தட் யூ ஆர் தி மேனேஜர் ஃபார் இட். ஓகே, இன்சார்ஜ் விட மேனேஜரா நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ இன்வென்ட்ரிக்கு நீங்க மேனேஜர். அப்போ நீங்க நடுவில் இருக்கீங்க. யூ ஆர் at the middle, you are at the middle. In the left hand side, imagine that it is the suppliers are on your left hand side, and on the right hand side you have the production department or the factory. Okay, in the middle you are having your warehouse or godown of the particular factory, of your factory. Okay, நடுவில் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க அதான் வந்து நடுவில் இருக்கீங்க. உங்களுக்கு இடது கை பக்கமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்ளையர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மூலப்பொருள் கொடுக்கின்ற அல்லது சப்ளை பண்ணுகின்ற சப்ளையர்ஸ் வந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட மூலப்பொருள் கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்க மூலப்பொருளை அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஓகே, அப்போ உங்ககிட்ட மூலப்பொருள் எப்படி வரும்னா இந்த மாதிரி நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அந்த சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு மூலப்பொருள் வரும். அப்போ நீங்க நடுவில் இருக்கீங்க. ஓகே, now you have a responsibility in order to price it. In order to price it when you are going to send it to factory. ஓகே, உங்களுடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க நிறைய சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க. அந்த சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வரத டிஃப்ரெண்ட் விலையில வந்திருக்கும் இல்லையா? வேற விலைகள் இருந்து நீங்க வாங்கியிருப்பீங்க. அந்த ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் ஹவ் ரிசீவ்ட் ஃப்ரம் சப்ளையர், தேர் மைட் பி சப்ளையர் A, B, C, D. ஓகே, and from this you will be getting the inventory in different rates. Oh, so fine. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்ல வரத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட விலையில என்ன பண்ணுவீங்க, நீங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க, அதை மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவீங்க. ஓகே, ரைட், இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த பிரைசிங்கை வந்து 3 வகையா பிரிக்கலாம். அதுதான் நம்ம காஸ்ட் பிரைஸ் மெத்தட், செலவு விலை முறை. ஓகே, ரெண்டாவது derived from cost price, அதாவது ஆர் ஆவரேஜ் பிரைஸ் மெத்தட், தட் இஸ் சராசரி விலை முறை. ஓகே, தமிழ்ல சராசரி விலை முறை. மூன்றாவது முறை என்ன, நோஷனல் பிரைஸ் மெத்தட். ஓகே, கற்பனை விலை முறை. ஓகே, இப்போ இதை மூணுத்தை நான் ஜென்ரலா உங்களுக்கு சொல்லி அப்புறம் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஓகே, அப்போ காஸ்ட் பிரைஸ் மெத்தட்ல 3 வகைப்படும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட், முதலில் வரும் சரக்கை முதலில் வெளியில் அனுப்புவது. அப்போ நீங்க 4 சப்ளையர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், A, B, C, D. ரைட், ஸோ சேவை இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு சப்ளை இருக்காரு, கல்கட்டாலேருந்து ஒரு சப்ளை இருக்காரு, மும்பைலேருந்து ஒரு சப்ளை இருக்காரு, சென்னையிலேருந்து ஒரு சப்ளை இருக்காரு. இவங்க எல்லாமே சப்ளை பண்ண ரா மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைசஸ். ஓகே, 100, 200, 300, 400. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல நீங்க என்ன பண்றாங்க, சப்ளை பண்றாங்க உங்களுக்கு. ஓகே, அப்போ எல்லாரும் சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்ககிட்ட காசு மூலப்பொருள் கேட்குறாங்க. Okay, from production department you have a request to supply raw material to them. So you have to take the responsibility of sending the goods or sending the raw material, and you need to as a response to price it also. Okay, அப்போ என்ன பிரைஸ்ல நீங்க அனுப்புவீங்கன்றது நீங்க முடிவு பண்ணுங்க இல்லையா? பாருங்க, 100 ரூபாய் வாங்கிருக்கீங்க, 200 ரூபாய் வாங்கி, 300 ரூபாய் வாங்கி, 400 ரூபாய் வாங்கிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்ல தான் நீங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஓகே, ரைட். அப்போ அது பேரு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். என்னன்னா முதலில் வந்த சரக்கை முதலில் வெளியேறணும். அப்போ முதல்ல எந்த பிரைஸ்ல வாங்கினீங்களோ அந்த பிரைஸ்ல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்புறீங்க. அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். The next one is last in first one method. கடைசியா வந்த மூலப்பொருளை, கடைசியாக வந்த சரக்கை முதலில் வெளியில் அனுப்புவது. அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்.
ஸ்பெசிபிக் பிரைஸ் மெத்தட், அந்த கடை புக முதல் வெளியீடு, அது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட். ஸ்பெசிபிக் பிரைஸ் மெத்தட்ல குறிப்பிட்ட விலை முறை. ஓகே, ஏதாவது நீங்க 100 ரூபான்னு வாங்கினீங்க, 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபான்னு வாங்கினீங்க, ஆனா ஏதாவது ஒரு பிரைஸ் பிக்ஸ்டா வச்சுன்னு அந்த பிரைஸ்ல நீங்க என்ன பண்ண, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 250 250 ரூபாய் பிரைஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவுதான் நீங்க பிரைஸ்ல வாங்கினாலும் இந்த 250 ரூபாயில நீங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்பணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேஸ் ஸ்டாக் மெத்தட். ஒரு அடிப்படை சரக்கு முறை. ஒரு அடிப்படை பிரைஸை நீங்க என்ன பண்ணுவீங்க வச்சுட்டு அந்த அடிப்படை பிரைஸை நீங்க சேமிச்சு வச்சுட்டு இப்ப வந்து 100 ரூபாய்க்கு வந்து ஸ்டாக் என்ன பண்ணுவீங்க, பேஸ் ஸ்டாக்கை வச்சுப்பீங்க. அதுக்கு அதை வந்து எந்த விதமான சூழ்நிலையும் அது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்ப மாட்டீங்க. அதை பேஸா வச்சுட்டு மற்ற குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, வெளியில அனுப்புவீங்க. ஓகே, ரைட். இப்போ அது ஒரு சம் போடும்போது எந்தெந்த ஸ்டாக்குக்கு அது சூட்டபிள் ஆகும் அப்படின்றது நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல எந்த ஸ்டாக், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல என்ன ஸ்டாக். இப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஓகே, கடைக்கு போனா புளி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. புளி வாங்குறீங்க, நீங்க என்ன புளி வாங்குவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, okay, the tamarind normally tamarind. Okay, so imagine that you're going to a provision store to buy a tamarind. Okay, so customers would like to buy tamarind which is very old. Okay, which is very old, so you won't be buying a new tamarind. Okay, newly received tamarind in the shop, so you look for a older one. So the shopkeeper, what he will do, no, he will first he will try to sell the newest which he has received. That was the last in. Okay, so that is last in. So you will try to push that first. So that is last in first out method. ஓகே, அப்போ பாருங்க தமிழ்ல சொல்றேன். அப்போ நீங்க வந்து கடைக்கு புளி வாங்க போறீங்கன்னா கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, எது முதல்ல நம்ம கேட்கும் போது நம்ம பழைய புளியை தான் கேட்போம் இல்லையா, பழைய புளி இருக்கான்னு தான் கேட்போம். அப்போ அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ பழைய புளி வந்து வாங்குறதா நம்ம விரும்புவோம் இல்லையா. அப்போ புதுசா புளி வந்ததுன்னா அதை வாங்க மாட்டோம். அப்போ கடைக்காரர் என்ன பண்ணா, கடைசியா வந்த புளி அதுதான் புது புளியா இருக்கும் இல்லையா, அதை வெளியில அனுப்ப பார்ப்பாரு. ஓகே, அதை என்ன பண்ணுவாரு, வெளியில அனுப்புவார். So that is called last in first. So different raw materials will have different system of pricing. So based on the method. Okay, so last in first specific price குறிப்பிட்ட விலை முறை, பேஸ் ஸ்டாக்ஸ் அடிப்படை சரக்கு முறை, highest in first அதிக விலையில் முதலில் வந்தது, அது அதிக விலையில் வந்ததை முதலில் வெளியில் அனுப்புது. அப்போ அது என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா அந்த ரா மெட்டீரியலே ஏதாவது ஒரு ப்ராடக்ட், வாட் வி கால் இட் அஸ் லைக் முட்டை, like what we some toys. Okay, some toys. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மை வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 1000 ரூபாய்க்கு வந்த பொம்மையை முதல்ல விற்க பார்ப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல அதை விற்க பார்ப்பாங்க. ஓகே, அவங்க கிட்ட நல்ல ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் இருக்கும், 500 ரூபாய் 600 ரூபாயில இருக்கும். ஆனா அந்த ரிஸ்க் விற்காம போயிடுமோ அப்படின்றத முதல்ல வந்து ஸ்டாக்கை வெளியில விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதுதான் highest in first out method. So similarly in inventory also. Okay, so there is a risk that they won't be sold in future. So அந்த மாதிரி பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெசிஷனும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஃபிக்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் இஸ் ஆவரேஜ் பிரைஸ் மெத்தட். சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், எளிய சராசரி முறை, வெயிட்டட் ஆவரேஜ் முறை, எடையுள்ள சராசரி முறை, பீரியாடிக் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அவ்வப்போது எளிய சராசரி முறையாக பயன்படுத்துது, அவ்வப்போது எடையுள்ள சராசரி முறை, பீரியாடிக் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், moving simple average method, moving weighted average method, and you have another method we call it notional price method, கற்பனை விலை முறை. அதுல 4 வகைப்படும்: நிலையான விலை, உயர்த்தப்பட்ட விலை, மீண்டும் பயன்படுத்த விலை, மாற்று விலை. Okay, so standard price, inflated price, reused price, replacement price. Okay, so this is just base information of methods of pricing the materials in the inventory, right? Now we'll just work out a sum, okay, quickly based on the first in first out method. So this is the sum from the following particulars. Prepare source ledger account under first in first out method of pricing issues. The date is given, so 1192 opening balance already you have. Okay, imagine that it is your godown. Okay, imagine that this is your godown and your warehouse. Okay, warehouse. Okay, நம்ம நீங்க உங்களுடைய குடோனாக இதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்ககிட்ட இதெல்லாம் நடந்திருக்கு, இதை நீங்க வாங்கியிருக்கீங்க, ப்ரொடக்ஷன் வித்திருக்கீங்க, அமைச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்களாவே கற்பனை செய்து கொடுங்க. ஓகே, அப்போ 1/1/92ல உங்களுடைய குடோன்ல பேலன்ஸ் ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னா 50 யூனிட். ஓகே, 50 யூனிட் இருக்கு, அதனுடைய விலை 30 யூனிட், 30 per unit. Okay, so imagine that you are the in charge of the the inventory, the godown, and you have an opening balance of 50 units at the rate of rupees 30 per unit. Okay, right. Now on 5th you have issued raw materials to the production unit.
And on 7th, you have purchased raw materials. On 9th, you have issued raw materials to production department. Again, on 19th, you have purchased from suppliers. On 24th, you have received, which you have sent to the production department. நீங்க production department அமிச்சிங்க, அதை என்ன பண்றாங்க, திரும்ப அமிச்சிருக்காங்க, உங்களுக்கு திரும்ப அமிச்சிருக்காங்க. Okay. Next, on 27, you have issued to production department. Okay, இதான் சம்ம, இதை நம்ம போடுவோம். அப்போ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னா சரக்கு பீரியட் கணக்கு இல்லையா? அப்போ first in first out methodல we will work it out. Okay. Okay, now just look at the screen. Now we will work out. So 1192. So 1192. There is an opening balance. Yeah. So balance. Okay. Balance of stock. Okay. Let me put it as opening stock. Okay. Opening stock. So opening stock, since it is balanced, I'm straight away going into the balance. Okay. So now there is another important point here. See, purchase means you are going to purchase from different suppliers. Okay. So you will be having a note. Okay. You will be having a note and you will be entering whatever comes inside to your godown or a warehouse. So the inventory. So the raw materials. So whatever comes inside your inventory, your godown, you will be taking note of it. So that we call it as goods received note. Okay, that we call it as goods received note. And whenever you received it, you will put a number for it. For that particular transaction, you will put a number. So that number is called as goods received note number. சரியா? ஓகே ரைட். அப்போ நீங்க இன்வென்ட்ரியில இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன பண்றீங்க, கூட்ஸ் வாங்கும்போது உங்ககிட்ட ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, யூ வில் பி என்டரிங் the number of that particular transaction. Okay, அது பேரு goods received note number அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இஸ் உங்ககிட்ட இருந்து நீங்க வெளியில அனுப்புறீங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்க. அதுக்கு என்ன பேருனா மெட்டீரியல் ரெக்வசிஷன் ஸ்லிப் நம்பர். அப்ப எதுக்கு அப்படின்னா, நீங்க அப்படியே அனுப்ப மாட்டீங்க இல்லையா? அவங்க உங்ககிட்ட கேட்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு 10 யூனிட் அனுப்புங்க, 20 யூனிட் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எதை வச்சு கேட்பாங்க, போன்ல கேட்க மாட்டாங்க. Yeah, they will use a slip to request you. Okay, request the raw materials. Okay, அப்ப அது பேரு மெட்டீரியல் ரெக்வசிஷன் ஸ்லிப். அதுக்கு ஒரு நம்பர். ஸோ அது பேர் மெட்டீரியல் ரெக்வசிஷன் ஸ்லிப் நம்பர். அது இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அனுப்ப முடியும். Yeah, so business is not a joke. So whatever you do, you need to have a witness for it, or you need to have a receipt bill for it. Okay, so அந்த நம்பரை வச்சுட்டு அந்த ரெக்வசிஷன் ஸ்லிப் வச்சு நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்பர் போட்டு வருவீங்க. தட் இஸ் ரெக்வசிஷன் ஸ்லிப் நம்பர். ஓகே ரைட். Now ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 யூனிட் இருக்கு. 50 யூனிட்ஸ், அதோடைய பிரைஸ் 30. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50. Okay, just give me time. So 50 units into 30, so is equal to 1500. Okay, 1500 யூனிட் இருக்கு. 1ஆம் தேதி 1/1/92ல 5/1/92ல there is another transaction that is called issue. அப்ப எப்படி இஷ்யூ பண்ணும், நீங்க இஷ்யூ பண்ணிக்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ணுவீங்க, அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால மெட்டீரியல் requisition or request number. ரெக்வெஸ்ட் நம்பருக்கு N1 போடுறேன். நம்பர் எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 20 யூனிட் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 20 யூனிட் இருக்கிறாங்க. இப்போ பாயிண்ட் இங்கதான். ஓகே, என்ன பாயிண்ட் அப்படின்னா, எந்த ரேட்ல அனுப்பிங்க. இப்போ உங்களுக்கு 30 ரூபான்னு ரேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 30 ரூபான்னு போடுறாங்க. 30 ரூபா. ஸோ 3 2s are 600. ஓகே, அப்ப இந்த 50ல 20 யூனிட் அமிச்சிட்டீங்க. இந்த 50 யூனிட்ல 20 யூனிட் மிச்சம் எவ்வளவு? 30 யூனிட் இருக்கு. எந்த ரேட்ல? 30. ஸோ 3 3s are 900. ஓகே, 900. ஓகே, ஸோ இப்போ 5ஆம் தேதி உங்களுடைய குடோன்ல இருக்கிற ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னா 30 யூனிட் தான் இருக்கும். அதோடைய 30 ரூபா. ஏன்னா 50 யூனிட்ல 20 யூனிட்டை அமிச்சிட்டீங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் உங்களுக்கு 7/1/92 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க. வேற சப்ளையர் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறீங்க, வெளியில இருந்து உங்களுக்கு கூட்ஸ் உள்ள வரும். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ். ஸோ அதுக்கு என்ன பேர் நான் சொன்னேன், கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர். ஓகே, கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர். ஓகே, நோட் நம்பர் இன்னொன்று போடுறேன், அப்ரிவேட் பண்ணிக்க. ஓகே ரைட். அப்போ எவ்வளவு யூனிட் நீங்க வெளியில இருந்து வாங்கிருக்கீங்க அப்படின்னா, சப்ளைஸ் கிட்ட 48 யூனிட் வாங்கிருக்கீங்க. அதோடைய ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40.
So 48 into 40 is equal to 1920. Okay, right. இப்போ உங்க குடோன்ல ஏற்கனவே 30 யூனிட் இருந்து அந்த 30 யூனிட்டோட 48 யூனிட் சேர்ந்துருச்சு இல்லையா? முதல்ல இருக்கிறத போட்டுறேன் 30 900. ஓகே, ஸோ உங்க குடோன்ல ஏற்கனவே இருக்கின்ற இந்த 30 யூனிட்டோட உங்களுக்கு புதிய யூனிட் சேர்ந்துருச்சு. எவ்வளோ? 48 அதோட யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் அதோடைய விலை எவ்வளோன்னா 40 ரூபா. ஓகே, அப்போ 900, அப்போ 48 into 40 is 1920. ஓகே, இப்போ உங்க குடோன்ல ரெண்டு விதமான யூனிட் இருக்கு. ஒன்னு 30 ரூபாய்க்கு வாங்குது, இன்னொன்னு 40 ரூபாய்க்கு வாங்குது. ஓகே, ஃபைன். இது வந்து 7ஆம் தேதி இருக்கிற நிலைமை. நெக்ஸ்ட் 9ஆம் தேதி 9th என்ன இருக்குன்னா 9/1/92ல there is a issue. ஓகே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இஷ்யூ பண்ணிருக்கீங்க. அப்போ மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் நம்பர். ஓகே, மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் நம்பர் எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 20 யூனிட் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ எந்த ரேட்ல அனுப்புவீங்க? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் ஃபாலோ பண்றோம். அப்போ முதல்ல வந்து ஸ்டாக் வந்து 30 ரூபாது. அப்ப இந்த 30 ரூபாயில இருந்து நீங்க அனுப்பணும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும். 30 யூனிட் ஒரு ஸ்டாக் இருக்கு, 40 ரூபாய் ஒரு ஸ்டாக் இருக்கு. அப்ப முதல்ல வந்து முதல் அனுப்புறது, அதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் இல்லையா? முதல் வெளியேறல். ஓகே, முதலில் வந்ததை முதலில் வெளியேற்றுறது. ஓகே, அப்ப இந்த 30 ரூபாய் வெளியே அனுப்புறோம். அப்போ 20 யூனிட்ஸ் 30 3 to 6, so 600. ஓகே, ரைட். அப்ப இந்த 30ல 20 போயிடுச்சுன்னா அப்ப எவ்வளவு இருக்கும்னா 10 தான் இருக்கும். ஓகே, அதோடைய ரேட்டு 30. அப்ப எவ்வளவு இருக்குன்னா 300 யூனிட். ஓகே, ஏற்கனவே இன்னொரு யூனிட்டுக்கு 40 ரூபாய் இருக்குது. அது எவ்வளவு? 48 யூனிட் இருக்கு. ஓகே, 48 யூனிட், அதோடைய ரேட்டு 40 ரூபாய், 1920. ஓகே, 1920. இது 9th உடைய நிலைமை. நெக்ஸ்ட் 19/1/92. That is a purchase. So goods received note number. Goods received note number எவ்வளவு ரிசீவ் பண்ணா? 36 யூனிட் ரிசீவ் பண்றாங்க. அதோடைய ரேட்டு 35. ரேட் வந்து 36 into 35 is equal to 1260. ஓகே, ரைட். Now go to balance. உங்க குடோன்ல ஏற்கனவே 30 ரூபாய் 10 யூனிட் இருக்குது. நெக்ஸ்ட் 40 ரூபாய் 48 இருக்குது. 40 ரூபாய் 48 இருக்குது. இப்போ புதுசா ஒண்ணு சேர்ந்துருச்சு. அது எவ்வளவு அப்படின்னா 36 யூனிட், அதனுடைய விலை 35 ரூபாய். ஓகே, அப்போ 1260 ரூபாய். ஸோ உங்க குடோன்ல இப்போ 3 டைப் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. 30 ரூபாய் 40 ரூபாய் 35 ரூபாய். ஃபைன். இப்போ 24/1/92. ஓகே, ரிசீவ்டு பேக். அப்போ நீ என்ன பண்ணுங்க, அங்க போட்டுக்க பாருங்க, ரிசீவ்டு பேக் 10 யூனிட், 10 units ஆஃப் த யூனிட் issued on 9/1/92. இங்க பாருங்க, இன்னைக்கு இஷ்யூ பண்ணிக்கிறீங்க, 9ஆம் தேதி இஷ்யூ பண்ணதுல இருந்து 10 யூனிட் வந்து திரும்பி வாங்கிக்கிறீங்க. அப்ப எவ்வளவு இஷ்யூமா? 20 யூனிட் இஷ்யூ பண்ணிக்கிறீங்க. 30 ரூபாய் ரேட்ல இஷ்யூ பண்ணிக்கிறீங்க. அது என்ன பண்றாங்க? திருப்பி வாங்கிக்கிறீங்க. ஓகே, எதனால இருக்கும் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கூட்ஸ் சரியில்லாம இருக்கலாம், டேமேஜ் ஆன கூட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அதிகமா வாங்கிட்டு இருப்பாங்க, அங்க வச்சிருந்தா ப்ராப்ளம் அடிச்சு உங்களுக்கு திருப்பி அமைச்சிருப்பாங்க, இல்லைன்னா அங்க வச்சிருக்கிறது வசதி இல்லாம இருக்கலாம், அதனால திருப்பி அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா? there are different reason for to receive the goods. Okay, the production department may return it because of various reasons. One is because sometimes it may be damaged, sometimes it won't. They might have received it, they might have ordered extra. Okay, so keeping there in the factory may involve some kind of accidents or damage to the product, so they might have returned to it. Okay, return to your inventory back. Okay, fine. So there are various reasons. Now when you're going to enter it, you need to treat it as a new purchase. Okay, you have to treat as a new purchase. பாருங்க, அந்த மாதிரி நீங்க ரிட்டர்ன் வாங்குனீங்கன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணா? புது பர்ச்சேஸா நீங்க ட்ரீட் பண்ணணும். ரைட்? அப்போ 24/1/92 we have to take it as goods received
received node number. Okay, fine. So எவ்வளவுனா 10 units at the rate of 30. 30 ரூபாய்க்கு காமிச்சிருக்கீங்க, அதே ரேட்ல நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க. Okay, right. 300. Now in the godown, there are, okay, there are 4 types of units. So 48, let me put it 36, and the new one is 10. And here 30, 40, 35, and again the new one, that rate is 30. So 300, 1920, 1260, and 300. Okay, now you have 4 types of products, the rate of 30, 40, 35, and 30. Okay, and finally on 27th of January, there is an issue. So material requisition or requisition number. Okay, number. Okay, so how much? They are asking you to provide 15 units. So the first product is only 10. Okay, and you have to take it from 48. Okay, so first in first out method. Now முதல்ல வந்து முதல்ல இல்லையா 15 யூனிட் கேட்டுக்கிறாங்க, 15 யூனிட் கேட்டுக்கிறாங்க. ஆனா முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ல 10 தான் மீதி இருக்கு, 10 அனுப்புங்க, மிச்சம் 5 அடுத்த யூனிட்ல இருந்து சேருங்க. அப்போ 10, 30. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் உடைய விலை 40. ஸோ இது 300 அப்படியே எடுத்துக்கிறீங்க. இந்த 40 ரூபாது 5% 20. ஓகே, 200. ஓகே, 5% 20. எஸ், ஃபைன். நான் இந்த 10 போயிடுச்சு, அப்புறம் இந்த 48ல மீதி இருக்கு. ஸோ இங்க பாருங்க, அப்போ 10 இதுல இருந்து போயிடுச்சு, அப்புறம் 48ல இருந்து 5 போயிடுச்சு இல்லையா? அப்படின்னா மீதி இருக்கிறது 48ல 48 minus 5 is 43. So 43 unit is balance at the rate of 40 into 40 is 1720. Okay. அப்புறம் 36 யூனிட்ஸ் அப்படியே இருக்கு, அதனால அப்படியே போடுவேன். அப்புறமா 10 யூனிட் அப்படியே இருக்கு. நம்ம இந்த பக்கம் 40 முடிஞ்சிருச்சு, 35, அப்புறம் 30. இந்த பக்கம் 1720. The value is 1260, and finally 300. Okay, so this is the actual let me, I'll change the color. Okay, let me change it in different color. Okay, now this is the actual balance. Okay, actual balance. So we can write it as like this. Okay, you can see, so 43 units plus 36 units and 10 units, so 89 units. Okay, so the balance here is 89 units at the rate of 3,208. Okay, hope you have understood. So let me repeat it again. First in first out method means whatever goods you have received from the suppliers as a first product, as a first inventory, so that stock should be released to the factory. முதலில் வந்த சரக்கை முதலில் வெளியேற்ற வேண்டும். யாருக்கு வெளியேற்றவும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பணும். Okay, so that is called first in first out method. Okay, fine. So thank you very much. We will look another model in the next video. Thank you very much.